தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் நல்ல துதி ஆராதனை ஏறெடுத்தோம். அதே போல் நல்ல சிறு செய்தியை கேட்டோம், தேவனுடைய சித்தத்தை குறித்ததான சிறு செய்தி. அதே போல் நல்ல சாட்சிகளை கேட்டோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது தேவனுடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளாக இருக்குது. ஆகவே அப்படிப்பட்டதான சாட்சிகளை கேட்டோம், நல்ல விஷயம். அதே போல் குழந்தைகள் நன்றாக வசனங்களை சொன்னாங்க, நன்றாக பாடினார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்ன அப்படின்னா, மாயையிலிருந்து உண்மை அப்படின்ற அந்த தலைப்பினுடைய இறுதி பகுதியை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த தலைப்பினுடைய ஒரு பக்கத்தை பார்த்தோம், இல்லைனா ஒரு பகுதியை பார்த்தோம். அதில் என்ன நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா, எப்படி இந்த அர்த்தமில்லாத இந்த வாழ்க்கையை அர்த்தமாக்குவது அப்படின்றதற்கான சில வழிமுறைகளை தான் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? முதலாவது விஷயம், நல்ல பெயரை நாம் வாங்கணும், இல்லைங்களா? நல்ல அடையாளத்தை நாம் இந்த பூமியில் தக்க வைப்பது அவசியமாக இருக்கு. ஆகவே சாலமோன் சொல்றாரு, அதாவது பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி தான் நல்லது அப்படின்றார், இல்லைங்களா? ஆகவே அந்த நற்கீர்த்தி அவசியமாக இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தது என்ன அப்படின்னா, போதும் என்கின்ற மனது நமக்கு இருப்பது அவசியம் அப்படின்ற தலைப்பை நாம் பார்த்தோம். மூன்றாவது நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்பம் அப்படின்ற அந்த வலையில போய் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. இந்த மாம்சம் எப்பொழுதுமே இன்பத்தை தேடி போகுது. அந்த இன்பத்தின் வலையில நாம் சிக்கி கொண்டோம் என்றால் அதிலிருந்து வெளிவருவது அது கஷ்டம், கடினம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த மூன்று காரியங்களை தான் சென்ற வாரத்தில் நாம் தியானித்தது. இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகின்றது என்ன அப்படின்னா, இன்னும் 3 காரியங்கள், பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு 3 காரியங்கள். அதை புதிய ஏற்பாடோடு நம்ம ஒப்பிட்டு இந்த அர்த்தம் இல்லாத இந்த வாழ்க்கையை எப்படி நாம் அர்த்தமாக்குவது அப்படின்றத நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, அந்த வகையில் நான்காவதாக என்ன ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்று, ஒரு காரியத்தை நாம் துவங்குவதை காட்டிலும், இல்லைனா ஆரம்பிப்பதை காட்டிலும் அந்த காரியத்தை முடிப்பது நல்லது அப்படின்றார். அதுதான் சொல்ல போனால் உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எக்லீசியாஸ்டஸ் 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தை துவங்குவதை பார்க்கிலும் அதனுடைய முடிவு அது நல்லது. பொதுவாகவே இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா என்ன ஒரு அறிவுரை இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஒருத்த வெற்றிகரமாக செய்து முடித்தால்தான் அவனுக்கு என்ன இருக்கு, பெயர் இருக்கு, இல்லைங்களா? இப்போ உதாரணமா, நல்லா நீங்க ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனா ஸ்கூல் முடிக்கல அப்படின்னா யாராவது உங்களை பெருமையா பேசுவாங்களான்னா கிடையாது. அதே போல ஒருத்தர் சொல்ற, நான் பெரிய இன்ஜினியர் ஆக போறேன், இல்லைன்னா பெரிய டாக்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா அதற்கான எந்த உழைப்பும் போடல. ஆனால் கடைசியாக பார்த்தா அவர் டாக்டர் ஆகலை அப்படின்னா அவரை பற்றி பெருமையாக யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனிதர் ஒரு பெரிய பதவியில் போனோம் அப்படின்றத மனதில் வைத்து கொண்டு அதற்காக உழைத்து அதை வெற்றியோடு செய்து முடித்தார் என்றால் நீங்கள் பேச வேணாம், ஊரே உங்களை குறித்து பேசும். அப்போ சாலமன் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு காரியத்தை நீங்க தொடங்குவதை பார்க்கிலும் அதனுடைய முடிவு தான் என்னவா இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்றாரு. அப்ப யார் வேணாலும் ஒரு காரியத்தை தொடங்கிடலாம், ஆனா அதை வெற்றிகரமாக முடிப்பது, இல்லைன்னா அதை வெற்றிகரமாக அதில் நிலைத்து நிற்பது அது சுலபம் அல்ல, அது கஷ்டம், இல்லைங்களா? ஸோ கம்பெனி ஆரம்பிக்க போறோம், பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம், ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லலாம், இதை பண்ண போறேன்னு சொல்லலாம், அதை பண்ண போறேன்னு சொல்லலாம். ஆனா சொல்றது சொல்லலாம், ஆனா அதை முடித்தோமா அப்படின்றதான் அதுதான் நம்மை தீர்மானிக்கும், அது வெற்றியா இல்லையா அப்படின்ட்டு. அப்ப உலகத்திற்கே இந்த ஒரு காரியம் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்முடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால்
நாம் வந்து ஒரு காரியத்தை இல்லைன்னா இந்த அழைப்பை தொடங்கினதை காட்டிலும் எது முக்கியமா இருக்கு? இதை வெற்றியோடு முடிப்பது அது மிக மிக அவசியமாக இருக்கு இல்லைங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், இல்லைன்னா அப்போஸ்தலர்கள், அவங்களாம் வந்து வைராக்கியமா ஆரம்பிச்சாங்க, ஆனா வைராக்கியத்தோடு முடிக்கவும் செஞ்சாங்க. ஒருவேளை வந்து அவங்க வைராக்கியத்தோடு முடிக்காம இருந்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அவங்கள குறித்து இன்றைக்கு நம்ம பேசியிருக்க மாட்டோம். எதனால இன்றைக்கு அவங்களை குறித்து நம்ம பேசுறோம்? அவங்க என்ன செஞ்சாங்க? வைராக்கியமாக அவங்க எதை தொடங்கினார்களோ அதை அவர்கள் முடித்தார்கள். அதனால்தான் வந்து இன்றைக்கு வாசித்த தியான வசனத்தில் கூட அது சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38-39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான் என்றால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. இல்லைங்களா? எவ்வளவுதான் நீங்க வந்து வைராக்கியமா நீங்க வந்து ஆரம்பிச்சாலும் நீங்க வந்து அதை வெற்றிகரமாக முடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. சொல்ல போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல கூட இதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய அழைப்பை நீங்க உறுதிப்படுத்தணும், அதில் வெற்றி கொள்ளணும் அப்படின்றத சொல்றாரு. பாருங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ரெவல்யூஷன் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பாருங்க, ஜெயம் கொண்டு என் கிரியைகளை எவன் கை கொள்ளுகிறானோ அவனுக்கு நான் என்ன செய்வேன்? எப்படி நான் வந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேனோ அப்படியாக உங்களுக்கும் நான் என்ன செய்யறேன்? அதை கொடுப்பேன் அப்படின்றார். அப்ப யாருக்கு அப்படின்னா, ஜெயம் கொண்டவர்களுக்கு, இல்லைன்னா யார் வந்து அதை வெற்றிகரமாக முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அது கொடுக்கப்படுது. அப்போ உலகத்துல இது பொருந்தக்கூடியதாக தான் இருக்கு. என்னன்னா, ஒரு காரியத்தை தொடங்குவதை காட்டிலும் முடிப்பது முக்கியன்றது உலகத்துல பொருந்தக்கூடியதா இருக்கு. அதே சமயத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு அது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கு. இப்போ உலகத்தில் இந்த ஒரு காரியத்தை நம்ம கடைபிடித்தோம் என்றால் உலக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம் இல்லைங்களா? ஒருத்தர் நல்லா வந்து டாக்டர் ஆறாரு, பைலட் ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெற்றிகரமா செய்து முடித்தாருன்னா இந்த உலகத்துல என்ன இருக்கு? அவருக்கு அதற்கான நன்மைகளை அவர் பெற்றுக்கொள்றார் இல்லைங்களா? பைலட் ஆனார்னா நல்ல பெயர், நல்ல சம்பளம் வரலாம். டாக்டர் ஆனார்னா அதே தான், IAS IPS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் இந்த ஒரு காரியத்தை கடைபிடித்தார்கள் என்றால் அதற்கான பலனை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அதே சமயத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் இதை கடைபிடித்தோம் என்றால் நித்திய பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்ப இந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சாலமோன் வந்து ஒரு காரியத்தை தொடங்குவதை பார்க்கிலும் முடிப்பது நல்லதுன்னு சொல்றாருன்னு நம்ம வந்து பார்த்தோம். அதே சமயத்தில் அதுக்கு அடுத்த வசனத்துல இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை கூட சொல்றாரு. என்னன்னா பாருங்க, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பாருங்க, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்புறம், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் கொள்ளாதே, கோபம் குடிக்கொள்ளும். மறுபடியும் வாசிங்க. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். மூடரின் நெஞ்சிலே எது குடிக்கொள்ளுமா? கோபம் குடிக்கொள்ளும். உன் மனதிலே எதை வச்சுக்காத, சீக்கிரமா என்ன செய்யாத? கோபப்படாத. எத்தனை பேர் நம்ம சீக்கிரமா கோபப்படுறோம்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோபம் இல்லைங்களா? வசனம் சொல்லுது, மூடரின் நெஞ்சில தான் என்ன இருக்குமா? கோபம் இருக்குமா? அப்ப நீங்க சீக்கிரமா கோபப்பட்டீங்கன்னா நீங்க யாரு? நான் சொல்ல, சாலமன் சொல்றாரு, புசுக்கு புசுக்குன்னு கோபப்படுறான் அப்படின்னா டேஷ், நீங்க அதை ஃபில் பண்ணிக்கலாம், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஓகேவா? சரி, இப்ப எதனால வந்து இத வேதாகமம் சொல்லுது அப்படின்னா, வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் அவர்களுடைய கோபத்தினால மிக பெரிதான இல்லைன்னா மிகுதியான பலன்களை வந்து அவங்க இழந்தாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுக்க வைத்திருந்த, தேவன் அவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைத்திருந்த அந்த பலன்கள் இந்த கோபத்தினாலேயே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. கோபம் வந்து பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரே ஒரு காரணத்து நிமித்தம் வராது. அந்த கோபத்துக்கான ரூட் காஸ்ன்னு ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? ரூட் காஸ். அப்படி பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் சில ரூட் காசஸ்
அது வந்து என்ன செஞ்சிருக்குன்னா வேர்கள், அது வந்து கோபமாக மாறி அதனால அது வந்து அவர்களுக்கு பலனை கொடுக்காமல் போயிடுச்சு. சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோபம் வந்து எல்லாருக்குமே ஒரே வகையான கோபம் கிடையாது. அந்த கோபத்தை தூண்டுவதற்கான சில ரூட் காஸ் இருக்கும், சில காரணம் இருக்கும். அப்ப காரணம் அது கோபமாக மாறுது. அந்த கோபம் என்ன செய்யுது அப்படின்னா, அது பலன் இல்லாமல் செயல்படுத்துது, பலன் இல்லாமல் அது போக வைக்குது. இது உலகத்திலே பொருந்தக்கூடியதாக இருந்தால் கூட வேதாகமத்தில் இதற்கு நல்ல உதாரணங்கள் இருக்கு. இப்ப உதாரணமாக நம்ம தொடக்கத்திலேயே ரொம்ப கோபம் பட்டார் அப்படின்னா யார சொல்லலாம்? காயின் இல்லைங்களா? காயின் வந்து கோபப்பட்டார் இல்லைங்களா? அந்த கோபப்பட்டதுனால அவர் செய்த காரியம் என்ன? கொலை செஞ்சார். அதனால என்ன ஆயிடுச்சு? அவருக்கு தேவனை விட்டு அவரு அனுப்பப்பட்டார் இல்லைங்களா? சொல்ல போனால் தேவன் அவரோடு உறவாடக்கூடிய வண்ணம் அவர் இல்லை. ஏன் அப்படின்னா தேவனை விட்டு இவர் ஒதுங்கி போயிட்டார் இல்லைங்களா? சொல்ல போனால் காயினுடைய சந்ததியை பற்றி அதுக்கப்புறம் பைபிள்ல எங்கேயுமே வரல. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, இந்த கோபம் அது அவரை கொலை செய்ய தூண்டிச்சு. அதனால வந்து தேவனுடைய அந்த இரக்கம், தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் அவருக்கு இல்லாம போச்சு. சரி, இவருக்கு இந்த கோபம் வந்ததற்கான காரணம் என்ன? பொறாமை, ஜெல்லசி. கோபம் வந்ததற்கான காரணம் என்ன? பொறாமை. தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்துட்டாரே, அவருக்கு வந்து தேவனுடைய கண்களில் தயவு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை நிமித்தம் கோபம் வந்து, அந்த கோபத்து நிமித்தம் என்ன வந்துடுச்சு? கொலை அவர் செஞ்சார். அதனால தேவனுடைய இரக்கம் அவருக்கு கிடைக்கல. அப்ப நம்ம மனதில் வைத்து கொள்ளணும், சபையில் பொறாமை கொள்ளக்கூடாது இல்லைங்களா? எந்த வகையிலும் இல்லைங்களா? அதாவது இவனுக்கு இவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ இல்லையே, இவனுக்கு இந்த நன்மை இருக்குது, எனக்கு இந்த நன்மை இல்லையே. சொல்ல போனால் சபையில மட்டும் கிடையாது, உலகத்திலேயே இந்த பொறாமை நம்ம மனதில் வைத்து கொள்ளக்கூடாது இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து பாரு, நல்ல கார் வாங்கிட்டான், நல்ல வீடு வாங்கிட்டான், எனக்கு இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. நல்ல வேலை இருக்கு, எனக்கு இல்லையே, நல்ல சம்பளம் இருக்கு, எனக்கு இல்லையே இல்லைங்களா? மற்றவர்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பொறாமை கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த பொறாமை ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யும்? அது கோபமாக அது உருவெடுக்கும். அது ஒரே நாள்ல வராது. இப்ப வந்து ஆபேல் பண்ண அந்த செயல் எத்தனை நாள் கழிச்சு வந்து காயின் வந்து ஆபேலை கொன்னான்னு நமக்கு தெரியல. எத்தனை நாள் கழிச்சு இருக்கும் அது? அஞ்சு நாளா? எத்தனை நாள் நமக்கு தெரியல இல்லைங்களா? என்ன அப்படின்னா, ஏன்னா தேவன் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, நீ வந்து உன் மனதில் வந்து என்ன செய்யாத, கோபத்தை வைத்து கொள்ளாத, உன் சகோதரன் மேல பொறாமை கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. ஆனால் இவர் என்ன செய்யறாரு? அதை மனதில் வைத்து கொண்டு கடைசியாக அதை என்னவ செய்யறாரு? அதை செயல்படுத்துறார். எப்படி? அந்த பொறாமை அவருக்கு கோபமாக மாறிவிட்டது. அப்போ நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும், பொறாமை வந்து சொல்ல போனால் நமக்கு கோபத்தை அது ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட கோபம் அப்படின்னா, தேவனுக்கு பிடிக்காத பாவம், அதுதான் கோபம் இல்லைங்களா? ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்ய முடியாதான்? நிலைநாட்ட முடியாது. அப்ப மனிதனுடைய கோபம் வந்து தவறுகளை தான் செயல்படுத்துது சொல்ல போனால் இல்லைங்களா? எத்தனை கேசஸ் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். கோபத்தில் என்ன செஞ்சிடறான்? கொலை பண்ணிடுறானுங்க, கோபத்தில் மனைவியை சாவடிச்சிடுறானுங்க, கோபத்தில் கணவனை சாவடிச்சிடுறாங்க இல்லைங்களா? கோபத்தில் பிள்ளைகளை கொண்டுடுறாங்க பாருங்க. அப்போ இது எப்படி தேவனுடைய நீதியை செயல்படுத்துது? இல்லை. அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சில கோபங்கள் இந்த பொறாமை நிமித்தம் வருது. நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, சுலபமாக நாம் பொறாமை கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ இச்சைகள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? திடீர்னு ஒருத்தன் ஏழையா இருக்கிற மாதிரி இருப்பான், பெரிய பணக்காரன் ஆயிரும், பார்த்தோன்னு நம்மளுக்கு பொறாமை வரலாம் இல்லையா? ஆனா வந்து அதை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் விஷயம். நம்ம அதற்கு தான் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? போதும் என்கின்ற மனது இல்லைங்களா, கண் கண்டது நலம்ன்றாரு சாலமன் சொல்றாரு. அதாவது உன்னுடைய மனசு வந்து அங்கங்க அலையாதபடிக்கு கண் கண்டது நலம், உனக்கு எது இருக்கோ அது போதும் அப்படின்றார். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம், இந்த கோபம் எதனால வருது? பொறாமை நிமித்தம்.
சரி, இப்ப மோசே கூட வேதாகமத்தில் கோபப்பட்டார் நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா? மோசே வேதாகமத்தில் கோபப்பட்டார். எதனால அவர் கோபப்பட்டாரு? புரியல. நீதி நிமித்தம், அப்புறம் மக்களுடைய தொந்தரவுனால இல்லைங்களா? மக்களுடைய தொந்தரவுனால கோபப்பட்டாரு. சொல்ல போனால் என்ன அப்படின்னா விரக்தி நிமித்தம், விரக்தி ஆயிட்டார். அதாவது கொஞ்சம் முறுமுறுத்தா பரவாயில்ல, முறுமுறுத்திக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆயிருது இவருக்கு, இவரால் தாங்க முடியல. அப்ப என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா கோபப்பட்டுறாரு. கோபப்பட்டு என்ன செய்யறாரு, அந்த கண்மலையில போய் அடிக்கிறாரு. அடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா தேவனுக்கு அது பிடிக்காமல் போகுது. தேவன் வந்து பேசதான் சொல்றாரு, இவர் போய் என்ன செய்யறாரு, அடிக்கிறாரு. அதை அடிச்ச உடனேயே என்ன ஆகுது, தேவனுடைய கோபம் இவர் மேல வருது. உடனே தேவன் அதை சொல்லல, ஆனால் அதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா அவர் கானான் தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. சொல்ல போனால் அவர் தான் இந்த மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஒரு தலைவர் இல்லைங்களா, மோசே. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மோசே அந்த ஒரு சிறு பிழை நிமித்தம், அந்த ஒரு தவறு நிமித்தம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து கோபப்பட்டு கண்மலையை போய் டப்புன்னு அடிச்சிட்டாரு. அப்படி அடிச்சதுனால அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு, அவர் கானான் தேசத்தை சுதந்தரிக்கவில்லை இல்லைங்களா? பாருங்க, என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வாசிங்க. 10, 11, 12. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள். பாருங்க என்ன சொல்றாரு, கலகக்காரரே கேளுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். பாருங்க, 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பாருங்க போதும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மோசே வந்து நல்லவரா தான் இருந்தாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர்களுடைய அந்த தொடர் முறுமுறுத்தல் இல்லைங்களா, தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால, தொடர்ந்து அந்த சபையினுடைய அந்த ப்ரெஷர்னால என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா கோவப்பட்டார். அப்ப சொல்ல போனால் விரக்தி ஆயிட்டார். ஆக்சுவலா வேதாகமத்தில் என்ன பார்க்கிறோம்னா தேவனுக்கே பொறுமையை வந்து இவர் எடுத்து சொல்ற மோசே இல்லைங்களா. தேவன் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றேன்னா இந்த ஜனங்களை நான் அழிச்சிடுறேன் இல்லைங்களா, இந்த ஜனங்களை நான் ஒன்னும் இல்லாம ஆக்கிடுறேன், மாறாக உன்னுடைய சந்ததியை நான் என்ன செய்யறேன், பெரிய ஜாதியாக நான் உயர்த்தினேன் அப்படின்னு தேவன் வந்து சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து என்ன செய்யறாருன்னா அப்படி பொறுமையா இருந்த மோசே இந்த சபையின் இந்த மக்கள் நிமித்தமாக என்ன ஆயிடுறாரு, கோபப்பட்டு அந்த கண்மலையை அடிச்சிடுறாரு. அப்ப எது நிமித்தமாக இவருக்கு இந்த கோபம் வந்தது, இந்த விரக்தி நிமித்தம், இந்த தொடர் இந்த பிரச்சனை நிமித்தம் இவர் என்ன ஆயிடுறாரு, கோபப்படுறாரு. அதனால அவர் கானானை சுதந்தரிக்க கூடாதபடிக்கு அது தடையாக மாறிவிட்டது. இது கூட நமக்கு பாடமா தான் இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளும் வந்து சபையில இருக்கிறோம் இல்லைங்களா. சபையில இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் வந்து சில முறுமுறுத்தல் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், சில போராட்டங்கள் இருக்கும் இல்லைங்களா. சில பேர் வந்து நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க, சில நேரத்தில் வந்து நம்ம தப்பு செஞ்சிருப்போம் அதனால கடிந்து பேசியிருப்பாங்க, சில நேரத்தில் நம்ம தப்பு செஞ்சிருப்போம், இந்த சென்ஸ் அவங்களுடைய அறிவுரை சரியா தான் இருக்கும், ஆனா நம்மளுக்கு என்னவா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இது ரொம்ப அறிவுரை கொடுக்குறாங்களே இல்லைங்களா. வீட்டில் கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த குட்டி பசங்கள்லாம் பெரியவங்க எதாவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா இப்போ அதுக்கு ஒட்டாம வச்சுருக்காங்களா பூமர் அப்படின்னு இல்லைங்களா, சரியா பூமர் அங்கிள் அப்படின்ட்டு இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆனால் சொல்ல போனால் அந்த அறிவுரைகள் தான் நல்லதாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா சபையில் கூட நிச்சயமாக நமக்கும் சில நேரத்தில் களைப்பு ஏற்படும். எப்படி மோசேக்கு வந்து அந்த இஸ்ரேல் சபையின் மூலமாக களைப்பு ஏற்பட்டுச்சோ, டயர்ட்னஸ் ஆயிடுச்சு அவருக்கு. என்னடா இது தொடர்ந்து முறுமுறுத்துட்டு இருக்காங்க, என்ன தொடர்ந்து வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேவன் வந்து எவ்வளோ எளிதாக முடித்தாருன்றதை இவங்க யோசிக்காம தொடர்ந்து இதை குறித்து முறுமுறுத்தே கொண்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவர் என்ன ஆறாரு, மோசே அந்த மக்களை நினைத்து அவர் மிகவும் வேதனைப்படுறாரு. அதனால அவங்க மேல அவருக்கு
கோபம் வருது. அந்த கோபத்தை யார் மேல கட்டிட்டாரு? கண்மலையின் மேல காட்டிட்டார். அதனால தண்டனையும் அவர் பெற்றுக்கொண்டார். அப்ப நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்வில் கூட நிச்சயமாக பிரச்சனைகள் வரதான் செய்யும், இல்லைங்களா? அது குடும்பத்துல இருக்கலாம், சமுதாயத்துல இருக்கலாம், சொல்ல போனால் சபையில் அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். வேதாகமத்தை எடுத்து பாருங்க, எந்த சபையில பிரச்சனையே இல்லை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது சபையில் பைபிள்ல பிரச்சனையே தொந்தரவே இல்லாத சபைன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அத்தனை கடிதங்களும் வந்து வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையை கையாண்டு தான் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு கடிதத்தையும், இல்லைங்களா? கொரிந்தியரா இருக்கலாம், கலாத்தியரா இருக்கலாம், தீத்துவா இருக்கலாம், தீமோத்தேயுவா இருக்கலாம். அப்போ ஒருவேளை அப்போஸ்தலர்கள் பவுல் உட்பட இன்னும் அநேக அப்போஸ்தலர்கள் கொஞ்சம் கலைச்சு போயிருந்தாங்கன்னா, என்னடா இது இப்பதான் ஆரம்பிச்சோம், இப்பதான் இயேசு கிறிஸ்து போனாரு பரலோகம், அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இங்க கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு கலைச்சு போயிருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய நித்திய காணானை அடைந்திருக்க முடியாது, அவர்களுடைய அழைப்பை அவர்களால உறுதி செஞ்சிருக்க முடியாது. அப்ப நாமும் இதை மனதில் ஆழமா வைத்துக் கொள்ளணும். என்ன அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஏதாவது சபையில பிரச்சனை அப்படின்னா சில பேர் சபைக்கு வராமலே விட்டுறது, இல்லைங்களா? எனக்கு சபை மேல ஒரு கோவம், எனக்கு நான் வரமாட்டேன். என்னங்க நீங்க சபைக்கு வர்றது வந்து யாருக்கு? மனுஷனை பிரியப்படுத்த வரீங்களா இல்லை தேவனை பிரியப்படுத்த வரீங்களா? நீ கூட சாட்சியில சொன்னார் மோசஸ் பிரதர், என்னன்னா சபைக்கு நம்ம ரெகுலரா வரணும் சிஸ்டரும் சொன்னாங்க, இல்லைங்களா? அதாவது என்ன அப்படின்னா பாருங்க, மோசேக்கு வந்து இஸ்ரேல் மக்கள் மேல கோபம், ஆனா வந்து அந்த கோபத்தை எங்க காட்டுறாரு? கண்மலையின் மேல காட்டுறாரு. அதே போல சபையில கூட சக சகோதர சகோதரி மேல கோபம், ஆனா கோபத்தை யார் மேல காட்டுறோம்? தேவன் மேல. சபைக்கு வராம நான் வரமாட்டேன், அப்ப தேவன் வந்து சந்தோஷமா இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. எப்படி மோசேவை தண்டித்தாரோ உங்களையும் தண்டிப்பாரு. அவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களை என்ன செய்வார்? கண்டிப்பா சிட்சிப்பார். ஏதாவது அடி கொடுப்பாரு, உத கொடுப்பாரு, மண்டியில தட்டுவாரு, கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு. எதையும் கேட்கலன்னா ஒரே அடி தான். அதுக்கப்புறம் நீங்களே என்ன செய்வீங்க? சபைக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, சில நேரத்தில் சபைக்குள்ளாக கூட நமக்கு விரக்தி ஏற்பட தான் செய்யும், இல்லைன்னு கிடையாது, இல்லைங்களா? எனக்கு ஏற்பட்டிருக்கு பல நேரத்தில், மேத்யூக்கு ஏற்பட்டிருக்கு, நான் சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு நாளும் வந்து அதன் நிமித்தம் சபைக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னது கிடையாது, இல்லைங்களா? அது நிமித்தம் வந்து நான் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் நம்ம சொல்றது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அழைப்பு. இது நித்திய அழைப்பு, நித்திய மகிமை. இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் போனோம், அமைதியா தான் இருக்கணும். அதனால்தான் வசனம் சொல்லுது, உன் மனதிலே நீ என்ன செய்யாத? சீக்கிரத்தில் கோபம் கொள்ளாதே. மூடனுடைய இருதயத்தில் எது குடிக்கொள்ளும்? கோபம் குடிக்கொள்ளும். ஆகவே நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்து நல்லா நிதானிக்கணும். நான் மூடனா இருக்க விரும்புறேனா இல்லைன்னா ஞானியா இருக்க விரும்புறேனா? மூடனா இருக்க விரும்பினேன் அப்படின்னா நீங்க வந்து கோபம் கொண்டுகிட்டே இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோபம் வந்து எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரிகர். ஆக்சுவலா கோபம் வந்து என்னது? ஒரு ட்ரிகர். நீங்க கோபப்பட்டீங்கன்னா மற்றவங்களை என்ன செஞ்சிருவீங்க? நல்லா சிரிச்சிட்டு இருக்கவர் கூட கோபமாயிருவாரு. சிரிச்சிட்டு இருக்கவர் கூட என்ன ஆயிடுவாரு? நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பார். நீங்க கோபப்படுவீங்க, என்னப்பா என்னப்பா அப்படின்னு இவரு டென்ஷன் ஆயிடுவாரு. அப்ப இந்த கோபம் என்ன செய்யுது அப்படின்னா, இன்னொருத்தர் என்ன செய்தது? ட்ரிகர் பண்ணுது, இன்னொருத்தரையும் தூண்டுது. கோபப்படுத்த அது தூண்டுது, இல்லைங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இத குடும்பத்துல யோசிச்சு பாருங்க. குடும்பத்துல உட்காந்து கோபப்பட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் கோபப்படுவாங்க, உங்க மனைவிகள் கோபப்படுவாங்க, உங்க பெற்றோர்கள் கோபப்படுவாங்க, உங்க கணவன் கோபப்படுவாங்க. அப்ப நமக்கு எது தேவை? பொறுமை ரொம்ப தேவை, இல்லைங்களா? இந்த உலகத்தில் நாம் வெற்றிகரமா வாழ்ந்து முடிக்கணும்னா கூட என்ன தேவைப்படுது? பொறுமை தேவை. எல்லாரும் வந்து ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறாங்க. உலகத்திலேயே சொல்றேன், உலகத்திலேயே நிறைய இந்த படங்கள்லாம் பார்த்து, இல்லைங்களா, எல்லாரும் கை கோத்து ஜாலியா எங்கள் குடும்பம் எங்கள் சொந்தம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது, இதெல்லாம் கற்பனை. ஆனா அந்த ஐடியல், அந்த கற்பனை உலகத்தை வந்து மனதில் வைத்து கொண்டுதான் இன்றைக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கு, இல்லைங்களா? கணவன் வந்து மனைவி மேல அன்பு இல்லாம போயிடுறான், வேற ஒரு பொண்ணு மேல போயிடுறான். மனைவி வந்து கணவன் மேல அன்பு இல்லாம வேற ஒரு ஆளை நோக்கி போயிடுறான். எதனால? கற்பனை. ஏதாவது பாட்டை பார்ப்பாங்க, எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்குப்பா,
சூப்பராக இருக்கு. அதுவும் அதிகமாக மியூசிக் இவர் வந்து பிஜிஎம் வேற கொடுப்பாரா, நம்ம மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக கொடுப்பாங்க. பார்த்த உடனே அப்படியே மனசுலாம் உரிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஆளதான்ப்பா நம்ம தேடிட்டு இருந்தோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகத்தில் இது இல்லை. கனவுல வேணால் நினச்சிக்கோங்க, ஆனால் கனவுல கூட நினைக்காதீங்கன்றேன் நான். ஏன் அப்படின்னா, நினச்சிங்கன்னா அதை செயல்படுத்த முயற்சி செய்வீங்க, கனவுல கூட அதை நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் நமக்கு உலக வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாக வாழணும்னா கூட இது தேவைப்படுது, பொறுமை தேவைப்படுது. கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா, எல்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தை நாம் வெற்றிகரமாக, இந்த உலகத்தில் நாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சபையின் வாழ்க்கையாக இருக்கலாம், நாம் வெற்றிகரமாக ஓடணும் அப்படின்னா பொறுமை அவசியமாக இருக்கு. சுலபம் கிடையாது இல்லைங்களா. என்றைக்கு ஆதாம் தப்பு செஞ்சானோ, என்றைக்கு நம்ம எல்லாருமே பாவ சரீரத்தில் நம்ம வந்து பிறந்தோமோ, நத்திங் இஸ் பாசிபிள். அதாவது அந்த ஐடியல் வேர்ல்டு வந்து பாசிபிளே கிடையாது. அந்த சுகமான வாழ்வு, நலமான வாழ்வு பாசிபிளே கிடையாது இல்லைங்களா. ஆகவே நம்ம மனதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நாம் விரக்தி ஆகக்கூடாது, நம்ம வந்து விரக்தி நிமித்தம் கோபப்படக்கூடாது. சரி, வேதாகமத்தில் அதே போல இன்னொரு மனிதர் வந்து ஒரு ராஜா, அவர் வந்து கோபப்பட்டு அவர் என்ன செய்யறாருன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரு. எந்த ராஜா அது? அதனால வந்து அவருடைய அந்த பதவியை வந்து அவரை விட்டு பறிபோனது. யார சொல்லலாம்? நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா சவுலை பார்க்குறோம். சவுல் இல்லைங்களா. ஸோ சவுல் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கோபம் வந்துச்சு. அவனுக்கு எதனால கோபம் வந்துச்சு? சவுலுக்கு எதனால கோபம் வந்துச்சு? அவனுடைய பதவி இன்செக்யூரிட்டி. இன்செக்யூரிட்டினா தமிழ்ல என்ன சொல்லலாம்? அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அவனை விட்டு பறி போகும் அப்படின்ற அந்த ஒரு பயத்து நிமித்தம், அந்த இன்செக்யூரிட்டி நிமித்தம் என்ன வந்துடுச்சு? கோபம் வருது. தாவீத கொலை பண்ணணும்னு முயற்சி செய்யறாரு. அப்ப அது நிமித்தமாக அவருக்கு என்ன கிடைச்சது? அவருடைய அந்த பதவி அதுவே அவரை விட்டு பறி போனதாக நாம் வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா. பாருங்க, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30ல இருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 20:30 இருந்து வாசிங்க. அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். கோபம் எப்படி வருது பாருங்க அவருக்கு. சவுல் வந்து யோனத்தான் கிட்ட பேசுறாரு. யோனத்தான் யாரு? தன்னுடைய சொந்த பையன். ஆனா என்ன சொந்த பையனை என்ன திட்டுறாரு? மாறுபாடான மனுஷனே, இவனே அவனே. இன்னும் கெட்டவத்தெல்லாம் திட்டிருப்பாரு, நம்மளுக்கு தெரியல. பைபிள்லாம் அதை எழுத மாட்டாங்கல்ல. கண்டிப்பா கெட்டவத்தெல்லாம் திட்டிருப்பாரு. ஏன் அப்படின்னா யோனத்தான் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? தாவீதுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதனால வந்து சவுலுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதனால வந்து தாவீதை நீ கொண்டு வா, நான் சாகடிக்கணும் அப்படின்றாரு. அப்போ யோனத்தான் கேட்கிறான், அவன் ஏன் சாகணும்? அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னா, இவரு என்ன செய்ய, ஈட்டியை கொண்டு வந்து குத்த வர்றாரு இல்லைங்களா. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு சவுலுக்கு தன்னுடைய பதவி பறி போகும் அப்படின்ற கோபம் பாருங்க இல்லைங்களா. தன்னுடைய பதவி நிமித்தமாக என்ன அவனுக்கு ஒரு கோபம் ஏற்படுது. ரூட் காஸ். அப்ப நம்முடைய லைஃப்ல கூட சில நேரத்தில் நம்ம நல்ல பதவியில இருப்போம் இல்லைங்களா. நல்ல பெரிய பெரிய சபையிலேயே சரி, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கலாம். திடீர்னு அந்த பொறுப்பு இல்லாம போயிடலாம். அதனால என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. இன்னொருத்தரை பார்த்து, என் பதவி அவன் வச்சுக்கிட்டான் பாரு, என்னுடைய இந்த டேலண்ட் அவன் வச்சிருக்கிறான் பாரு, நான் பாட வேண்டிய இடத்துல அவன் இருக்கிறான், நான் உட்கார வேண்டிய இடத்துல இவ உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவிக்காக, அந்த இடத்திற்காக நம்ம என்ன ஆகக்கூடாது? கோபப்படக்கூடாது. தேவன் நினைச்சாருன்னா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் என்ன செய்வாரு? உயர்த்துவார் இல்லைங்களா. தாவீது என்ன செஞ்சாரு? சவுல் வந்து ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும் போது தாவீது சாதாரண ஆட்டு மெய்ப்பன் இல்லைங்களா.
ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். சொல்லப்போனால் தன்னுடைய சகோதரர்கள் இளையவர் அவர் வந்து மதி கூட மாட்டாங்க, சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு தான் அவர் வந்து லாக்கி. ஆனா அப்படிப்பட்ட தாவீதை தேவன் என்ன செஞ்சிட்டாரு, இஸ்ரேல் தேசத்திற்கே ஒரு ராஜாவாக, என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்ற அளவுக்கு ஒரு வல்லமையான ராஜாவாக இந்த தாவீது மாறினார். ஏன்னா தாவீதுக்கு வந்து பாருங்க, நீங்க அதான் வித்தியாசம். தாவீதுக்கு பதவி பறி போகும் பொழுது தாவீது வந்து அதை குறித்து என்ன செய்யல, அந்த சக மனிதர்கள் மேல கோபப்படல. ஒரு முறை தாவீது வந்து பதவி பறி போனதுக்கு அப்புறம் அவர் வந்து காட்டு வழியா போயிட்டு இருக்கிறாரு. அப்ப இன்னொரு மனிதன் வந்து இவரை அவதூறா பேசுறாரு. அப்ப தாவீதினுடைய சேனாதிபதிகள் என்ன செய்யறாங்க, அவனை நாங்க குத்தி போட்டுடுறோம், அவனை சாகடிச்சிடுறோம் அப்படின்னும் பொழுது தாவீது என்ன சொல்றாரு, அவனை அப்படி செய்யாதீங்கப்பா, ஒருவேளை தேவன் அதை அனுமதிச்சிருந்தாருன்னா நம்ம என்ன செய்ய முடியும், பேசிட்டு போட்டோம் அப்படின்றாரு. பாருங்க, உண்மையான தேவ மனிதனுடைய இருதயம் இப்படிதான் இருக்கணும். என்னன்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா உயர்வுகள் இருக்கும், தாழ்வுகள் இருக்கும். கண்டவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அது நிமித்தம் வந்து நம்ம வந்து தேவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, தேவன் மேல இருக்கக்கூடிய அந்த பற்றை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. நம்முடைய மாம்சத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. தாவீது நினைச்சிருந்தாருன்னா ஒரே வார்த்தை தான், போட்டு சாகடிங்கன்னா முடிஞ்சிருப்பான். ஆனா தாவீது அந்த இடத்தில் அதை அவர் செய்யல. ஆனா பாருங்க, இங்க சவுல் என்ன செய்யறாரு, தன்னுடைய பதவிக்கு அங்க வந்து பிரச்சனை வருது அப்படின்ன உடனே அந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து ஆக்சுவலா சொல்ல போனால் இவருடைய தவறு தான். இவர் என்ன செய்யறாரு, தேவனுக்கு கீழ்ப்படியில, அதனால வந்து என்ன ஆகுது, இவருக்கு பிரச்சனை வருது. அப்ப சொல்ல போனால் தேவன்கிட்ட தான் அவர் வந்து சண்டை போட்டிருக்கணும். ஆனா மாறாக யார் மேல அவர் கோபத்தை காட்டுறாரு, தாவீது மேல. அவர் எப்படியா சாகடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறார். அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்வில் கூட சில நேரத்தில் நமக்கு சில பதவிகள் வரலாம், சில பதவிகள் போயிடலாம், சில பொறுப்புகள் வரலாம், சில பொறுப்புகள் போயிடலாம். பட் we have to be faithful to God. நம்ம எப்பொழுதுமே தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும் இல்லைங்களா? அதனால தான் ஒரு வசனம் சொல்லுது, எதை செய்தாலும் நீங்கள் மனிதர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆகவே அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். ஆகவே சவுலினுடைய இந்த கோபம் எதனால வந்துச்சு, அந்த பதவி பறி போயிரும் அப்படின்ற அந்த பயத்து நிமித்தம் வந்தது. கடைசியாக ஒரு கோபம், என்ன கோபம் அப்படின்னா பெருமை நிமித்தம் வரக்கூடிய கோபம். புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஒரு கோபம் இருக்கு பாருங்க. லூக் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக் 6:11. லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். பாருங்க, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேதபாரகர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்து மேல எப்படி கோபப்பட்டிருக்காங்களாம், எப்படி மூர்க்க வெறி கொண்டு. மூர்க்க வெறி கொண்டுன்னா என்ன, கையில கிடைச்சாருன்னா அவ்வளவுதான் காலி இல்லைங்களா? அந்த அளவு கோபம். எதனால இவங்களுக்கு இவ்வளவு கோபம் இயேசு கிறிஸ்து மேல? காரணம் என்ன, ரூட் காஸ் என்ன, வேறு பெருமை இல்லைங்களா? என்ன பெருமை அப்படின்னா, இவங்க வந்து சுயநீதியில இருக்கிறாங்க, இவங்க சொன்னதுதான் சட்டம், இவங்க பெரிய பதவியில இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறாரு, இது எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து மேல இவங்களுக்கு என்ன இருக்கு, பயங்கரமான ஒரு கோபம் இருக்கு. நமக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா கோபம் வரதான் செய்யும் இல்லையா? பிரதர் ஒழுங்கா உட்காருங்க, சிஸ்டர் ஒழுங்கா உட்காருங்க அப்படின்னா, ஏன் என்ன பார்த்து சொன்னாரு இல்லையா? திடீர்னு அவங்க பார்த்துட்டு டெய்ஸி சிஸ்டர் தூங்காதீங்க அப்படின்னா, சிஸ்டர் வீட்டில் போயிட்டு மதர் பிரதர் கிட்ட போயிட்டு, பார்த்தீங்களா இன்னைக்கு என்ன மட்டும் டார்கெட் பண்ணாரு, எத்தனை பேர் தூங்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். சில பேர் கண்ணு திறந்த மாதிரியே தூங்கிட்டு இருப்பாங்க, தெரியாதவருக்கு இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு சில நேரத்தில் இந்த மாதிரி நம்ம குற்றம் சொல்லும் பொழுது, குறை சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு கோபம் வந்துருது தான், சுலபம் தான் இல்லைங்களா? ஆனால் வந்து அது பெருமை நிமித்தமாக மாறிவிடக்கூடாது. அதாவது இங்க பரிசேயர்களா இருக்கலாம், வேத பாரகர்கள், இவர்களுக்கு என்ன ஒரு வகையான பெருமை அப்படின்னா, நாங்க வச்சதான்ப்பா சட்டம், நாங்க வந்து எதை செய்யறோமோ அது மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இருந்ததுனால, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு என்ன வருது, கோபம் வருது.
இவர் வந்து அவர்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க பேசிட்டு இருக்கிறாரு மக்கள் கிட்ட. அதை கேட்கும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆகுது? ரத்தம் கொதிக்குது. சொல்லுவாங்களா, என் வயிறு எரியுது, ரத்தம் கொதிக்குதுன்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு ரத்தம் கொதிக்குது. அதனால தான் என்ன செய்யறாங்க, மூர்க்க வெறி கொண்டு அவர் எப்படி போட்டு தள்ளலாம், அவர் எப்படி சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்ப நாம் மனதில் என்ன வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா, சில நேரத்தில் நம்மையும் வந்து சில பேர் கேள்வி கேட்கலாம், சில நேரத்தில் வந்து நம்ம பொறுப்பை கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா. ஆனால் என்றைக்குமே பெருமை நிமித்தம் நம்ம என்ன ஆகக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. அப்போ 4 காரியங்களை பார்த்தோம் இல்லைங்களா. சொல்ல போனால் 4 உதாரணங்களை பார்த்தோம். எதன் நிமித்தமாக கோபம் வருது? ஒன்று பெருமை, அதாவது ஒன்று பொறாமை நிமித்தம் கோபம் வருது, 2வது விரக்தி நிமித்தம் வருது, 3வது பதவி நிமித்தம் கோபம் வருது, 4வது பெருமை நிமித்தமாக கோபம் வருது. ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த 4 விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களோட கோபம் இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் உட்காந்துரும். நீங்கள் எல்லாரும் கோபப்படுறீங்கல்ல, உங்களுடைய கோபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் மேபி இதுக்கு மேலே கூட இருக்கலாம். ஆனால் இந்த 4 கேட்டகரியில், இந்த 4 வகைகளில் உங்களுடைய பெரும்பாலான கோபங்கள் என்ன ஆயிரும், வந்து உட்கார்ந்துரும். அதனால தான் வசனம் சொல்லுது பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. ஜேம்ஸ் 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இல்லைங்களா, யாவரும் பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கணும், ஆனா கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்கணும். நீங்க தாமதம் பண்ணீங்க, எதுக்காக தாமதமா இருக்கணும்னு சொல்றாருன்னா, நீங்க டிலே பண்ணீங்கனாலே கோபப்படுறதுக்கு உங்களுக்கு வந்து உண்மை புரிஞ்சிடும், உங்க கோபம் தணிஞ்சிரும் இல்லைங்களா. ஸோ ஆகவே நீங்க வந்து கோபப்படுறதுக்கு எப்படி இருக்கணுமா, தாமதம் பண்ணணும். உடனே எடுத்த உடனே கோபப்படுறது இல்லைங்களா, எடுத்த உடனே சண்டைக்கு வர்றது, அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைங்களா. நம்ம நிறைய நியூஸ்லாம் கேட்குறோம், சின்ன சின்ன விஷயம். அன்னைக்கு ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் பார்க்குறேன், என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. 4 பேர் வந்து சண்டைக்கு நார்த் சைடில் நினைக்கிறேன், 4 பேர் வந்து பைக்கில் வந்து அவங்ககிட்ட ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. இவங்க திரும்பி பேசின உடனே அந்த 4 பேர் சேர்ந்து ஹஸ்பண்டை போட்டு அடின்னு அடித்து, இவர் பேசாமல் போயிருக்கலாம் ஒரு வேலையை பார்த்துட்டு. ஆனால் இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இவரும் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கிறாங்க. இவர் வந்து திரும்பி நான் தான் ஹீரோன்னு காட்டினாரா என்னன்னு தெரில, நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் வந்து இவர் வந்து நேரத்தை கொடுத்து இவரும் கோவப்பட்டிருக்கிறாரு. உடனே அவங்க கோவம் மூட்டுறாங்கன்னு இவரும் கோவப்பட்டிருக்கிறாரு. அது பட்டவொன்னே என்ன ஆயிடுச்சு, அது வந்து அவருக்கு வினையாக மாறிவிட்டது. ஆனால் கேஸ்லாம் போட்டாங்க. பட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இல்லைன்னா இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை நம்மால் தவிர்க்க முடியும் இல்லைங்களா. அது குடும்பத்தில் எடுத்துக்கோங்க. குடும்பத்திலேயே நிறைய கோபத்தை நீங்கள் வாயை மூடிட்டிங்கனாலே பிரச்சனை இல்லை இல்லைங்களா. கோபப்படாமல் இருந்துட்டிங்கனாலே குடும்பம் நல்லா சமாதானமாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் கோபப்படுறது, எல்லாத்துக்கும் எரிஞ்சு உழுறது, எல்லாத்துக்கும் வந்து அந்த மூர்க்க வெறி கொண்டு இல்லைங்களா, எப்படி வந்து அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து இயேசு கிறிஸ்து மேலே மூர்க்க வெறி கொண்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி சில நேரத்தில் கணவன் மேலே மனைவி மூர்க்க வெறி கொள்கிறாங்க, மனைவி மேலே கணவன் மூர்க்க வெறி கொள்கிறாங்க, பிள்ளைகள் மேலே மூர்க்க வெறி கொள்கிறோம். அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லைங்களா. நம்ம எப்பொழுதுமே கோபப்படுறதுக்கு எப்படி இருக்கணுமா, தாமதமாக இருக்கணும். வசனம் சொல்லுது, அப்படி கோபம் கொள்ளாமல் இருக்கிறவனுடைய இருதயம் தான் ஞானியினுடைய இருதயம் இல்லைங்களா. மூடனுடைய இருதயத்தில் கோபம் குடிக்கொள்ளணும். என்ன அர்த்தம், டென்ட் போட்டு உட்காந்துரும். குடிக்கொள்ளணும் அதான அர்த்தம், டென்ட் போட்டு உட்காந்துரும். உங்க பக்கத்தில் வர்றதுக்கே யாரும் இது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னத்தை போய் சாட்சியா இருக்க போறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை போய் நீங்கள் வந்து தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சாட்சியாக இருந்து அவரோட சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ஸோ ஆகவே மனதில் ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே இன்றைக்கு நம்ம பார்த்த அந்த முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை தொடங்குவதை பார்க்கிலும் அதனுடைய முடிவு அவசியமாக இருக்குது. ஆனால் அதை நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா நம்முடைய இந்த ஆவிக்குரிய இந்த ஓட்டத்தில் இந்த கோபங்கள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இந்த 4 வகையான கோபங்கள் இல்லைங்களா, இதெல்லாம் இல்லைனாலே நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து இந்த 4 வகையான கோபங்கள் நம்ம லைஃப்ல இல்லை அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்வு
அது செழிக்கும், நாம் நிச்சயமாக வெற்றியை காண முடியும். சரி, அடுத்தபடியாக இன்னொன்று என்ன அப்படின்னா, எதை நாம் வந்து செய்தால் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் அப்படின்னா, வசனம் சொல்லுது, நாம் வந்து இருக்கிற வரைக்கும் நம்முடைய தாளந்துகளை, நேரங்களை, நம்முடைய பலத்தை தேவனுக்காக கொடுக்கணும் இல்லைங்களா? தெரிந்த வசனம் தான் பாருங்க, பிரசங்கி 9:10, எக்லீசியாஸ்டஸ் 9:10. பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. செய்கிறபடி உன் கைக்கு எது முடியுமோ அதை உன்னுடைய முழு பலத்தோட நீ செய். அதனாலதான் பிரசங்கி 12:1 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை. ஏன்னா வந்து அதுதான் வந்து உன்னுடைய பலத்தினுடைய உச்சம். அதனால அந்த பீக் டைம் என்ன செய்ய, நீ வந்து காடுக்காக கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய இந்த ஓட்டத்துல நாம் வந்து இந்த பலத்தை நாம் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால வாழ முடியும். இந்த சென்ஸ் நம்மளால வந்து வேலைகளை செய்ய முடியும் இல்லைங்களா? இப்ப தேவனுக்காக நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னா நாம் வந்து அதாவது டைம் பார்த்து வேலை செய்யக்கூடாது. வசனம் சொல்லுது, செய்யும்படி உனக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கோ நீ என்ன செய்யாத, உன் முழு பலத்தோடு நீ வந்து செய்யின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு வரோம், நாளைக்கு நான் ஊழியம் செய்கிறேன், நாளைக்கு வரோம், நான் நாளைக்கு வந்து பைபிள் வாசிக்கிறேன், நாளைக்கு வரோம், நாளைக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நேரத்தை கடத்தக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது இன்னொரு இடத்தில், இன்றைக்கே அது ரட்சிப்பின் நாள், இன்றைக்கே வந்து ரட்சணியத்தின் நாள்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பலன் இருக்கும் பொழுது, நமக்கு முழு பலன் இருக்கும் பொழுது, நம்மளால வந்து பணிகளை செய்யும் பொழுது செய்ய முடியும் அப்படின்னா நாம் வந்து அதை தேவனுக்காக செய்வது அவசியமாக இருக்கு. சொல்ல போனால் அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்து உட்பட எல்லாம் வாலிபர்கள் தான் இல்லையா? அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்னதான், வாலிபர்கள் தான். அப்ப நாமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாலிபர்கள் இல்லாம இருக்கலாம். பட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் நாம் தேவனுடைய பணிகளை செய்வது அவசியமாக இருக்கு. இதுல செய்யும் பொழுது என்னன்னா, ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு மூடத்தனம் வந்துடக்கூடாது. நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை ஓடிட்டு இருப்போம் இல்லைங்களா, நல்லா வந்து தேவனுடைய பணிகளை செஞ்சுட்டு இருப்போம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு என்ன செஞ்சிடும், நம்முடைய அழைப்பை விட்டு தள்ளி விட்டுரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லைங்களா? இதை குறித்து வந்து பிரசங்கி சொல்லும் பொழுது இப்படியா சொல்றாரு பாருங்க, பிரசங்கி 10:1, எக்லீசியாஸ்டஸ் 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். பாருங்க, செத்த ஈக்கள் நரிமல தைலத்தை என்ன செய்யுமா, நாரி போக பண்ணுமா. அதே போல வந்து சொற்ப மதியினம் நல்ல கனம் பெற்றவனை, பெயர் பெற்றவனை அழிச்சு போட்டுரும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா சின்ன ஒரு காரியம் நம்முடைய அழைப்பிற்கு பாதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்முடைய ஹோல் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் என்ன செஞ்சிடும், அது நல்லிஃபை பண்ணிரும், அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு சிலுவையில் அறையப்படும் பொழுது எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாருன்னு என்ன இருக்கும் இல்லைங்களா? அப்போஸ்தலர்கள் வந்து நல்ல ஓட்டம் ஓடிட்டு கடைசி நேரத்தில் உலகத்தில் போய் என்ஜாய் பண்ணுறேன்னு போயிருந்தாங்கன்னு என்ன இருக்கும்? அப்போ வசனம் சொல்லுது சொற்ப மதியினம். இந்த இடத்துல செத்த ஈக்கள் வந்து பரிமள தைலத்தை நாரி போக பண்ணுன்றாங்க. அது உண்மையா? செத்த ஈக்கள் வந்து தைலத்தை வந்து ஸ்மெல் அடிக்க வச்சிருமா? இல்லையா? ஆக்சுவலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சயின்டிஃபிக்கலா ஒரு சின்ன ஈ வந்து ஒரு பர்ஃப்யூமே வந்து ஸ்மெல் பண்ண வச்சிருமா, அதாவது நாரி போக பண்ணிருமா. ஒரு சின்ன ஈ, ஹவுஸ் ஃப்ளைன்றது அந்த ஃப்ரூட் ஃப்ளைன்றாங்க இல்லையா, அந்த சின்ன ஈ, சொல்லப்போனால் செத்த ஈக்கள் இருக்குல்ல தமிழில், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எ டெட் ஃப்ளை, ஒரு ஈ போதும். ஒரு சின்ன ஈ வந்து என்ன செஞ்சிடும், ஒட்டுமொத்த அந்த பரிமள தைலத்தையும் நாரி போக பண்ணிடும். ஏன்னா வந்து அதனுடைய அந்த டீகம்போசிஷன், அந்த பாடியிலிருந்து வரக்கூடிய அந்த
அந்த இது அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாமே என்ன செய்யுமா அப்படின்னா அந்த பரிமள தைலத்தோடு கலந்து அது வந்து துர்நாற்றத்தை ஏற்படுத்துமா. அப்ப அது உண்மைதான் அப்படின்றாங்க. நிறைய ஈக்கள் தேவையில்லை, நிறைய ஈக்கள்லாம் இன்னும் கப்பு தாங்க முடியாது. ஆனா ஒரு ஈ போதும் உங்களோட சென்ட் பாட்டில கப்படிக்க வைக்கிறதுக்கு. இப்ப வசனம் சொல்லுது, நீங்க வந்து இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், தேவனுக்காக நீங்க அதிகமாக உழைக்கிறீங்க. ஆனா அந்த உழைத்து கொண்டிருக்கும் பொழுது சொற்ப மதியினம், ஏதாவது ஒரு தவறான காரியம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது என்ன செஞ்சிடும், உங்க வாழ்க்கையே அவமாக்கி போட்டுரும். வேதாகமத்தில் அதற்கு மிக சிறந்த உதாரணமாக, இல்லைன்னா மிக நேர்த்தியான உதாரணமாக பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரை பார்க்கலாம்னா உசியா ராஜாவை பார்க்கலாம். யாரை பார்க்கலாம்? உசியா ராஜா. உசியா ராஜா எத்தனை வருடம் ஆட்சி செஞ்சாரு? 10 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம், தோராயமா 52 வருடம் ஆட்சி பண்ணியிருக்காரு. சுமார் 52 இயர்ஸ் ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த உசியா ராஜா சொல்ல போனால் மிகவும் கீர்த்தி பெற்ற ஒரு ராஜா. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அவர் வந்து வேளாண்மை பண்ணியிருக்கிறாரு, ஃபார்மிங் பண்ணியிருக்கிறாரு, நிறைய எந்திரங்களை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அந்த காலகட்டத்திலேயே ஆர்மிஸை பலப்படுத்தி இருக்கிறாரு, எதிரி தேசங்களெல்லாம் தன்னுடைய ஆளுகைக்குள்ளா கொண்டு வந்திருந்தாரு. சொல்லப்போனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார் இந்த உசியா ராஜா. ஆனா அவருக்கு வந்து அந்த பெயர் புகழ் எல்லாம் வரும் பொழுது அவருக்குள்ளாக ஒரு சொற்ப மதியினம் வந்துடுச்சு. என்ன மதியினம்? பெருமைன்ற ஒரு மதியினம். என்ன செஞ்சிட்டாரு, நான் தான் இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிறேனே, நான் எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாகவே சென்று என்ன செய்யறாரு, தூபம் காட்ட போறாரு. அப்படி தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக தூபம் காட்ட போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் ஓடி வந்து ஸ்டாப் பண்றாங்க. போகாதீங்க, வேண்டாம், இது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்றாங்க. இவர் வந்து தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூபம் காட்டுவேன்னு நிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, அவருக்கு குஷ்டரோகம் வந்துருது இல்லைங்களா? பாருங்க 2 நாளாகமம் 26:16 வாசிங்க. 2 Chronicles 26:16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அப்புறம் 21வது வசனம் 21. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். பாருங்க, ராஜாவாகிய உசியா அவன் அந்த சொற்ப மதியினம் அவனுடைய 52 வருட நல்ல சாட்சியை கெடுத்து போட்டது. 52 years of hard work, 52 years of good name was destroyed just by one act of foolishness. என்ன செஞ்சாரு, பெருமை வந்துடுச்சு அவருக்குள்ளாக. அது நிமித்தமாக தேவன் அவரை அடிக்கிறாரு, குஷ்டரோகம் வந்துடுச்சு. கடைசியாக அவர் எப்படி மரிக்கிறார் அப்படின்னா, அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாங்க பாருங்க. 23 வாசிங்க. 2 நாளாகமம் 26:23. உசியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். பாருங்க, ராஜாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அடக்கம் பண்ணல அவர் குஷ்டரோகி ஆனதுனால அவர்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய நிலத்திலே அவரை அடக்கம் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒரு இடத்துல பவுல் சொல்வார் என்னன்னா, நிக்கிறவன் வந்து விழாமல் இருக்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில். என்னன்னா, நம்ம வந்து தேவனுக்காக நல்ல வைராக்கியமா ஊழியம் பண்ணிட்டு இருப்போம், நல்லா வந்து ஓடிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு மதியீனமான காரியங்கள், ஏதாவது ஒரு பாவமான காரியங்கள், தேவனுக்கு பிடித்தம் இல்லாத காரியங்கள் எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கை, நம்ம செய்த எல்லா பலன், செய்த எல்லா கிரியைகளும் என்ன செஞ்சிடும், அது அவமாக்கி விட்டுரும். அப்போ என்ன மனதில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நாம் வந்து இந்த செத்த ஈக்களை மனதில் வச்சுக்கணும் இல்லைங்களா? எப்படி செத்த ஈ வந்து பரிமள தைலத்தை துர்நாற்றம் பண்ண செய்தோ, நம்முடைய ஏதாவது ஒரு மதியீனமான காரியம் அது நம்முடைய அழைப்பிலிருந்தே வெளியே கொண்டு போயிடும். ஆகவே எச்சரிக்கையோடு இருக்கணும். சில நேரத்தில் நம்ம வந்து மதியீனம் பண்ணிடலாம். இந்த இடத்துல சொல்ல போனால் உசியா வந்து தப்பு பண்ணிட்டான் தான், ஆனா அவன் வந்து
செய்யாத, இல்லைன்னா அவன் வந்து செய்த மிகப்பெரிய தவறு என்ன? இவன் ஆலயத்துக்குள் நுழைந்தது தப்பு தான். ஆனால் அவன் செய்த இன்னொரு மிகப்பெரிய தப்பு என்ன? மனம் திரும்பல. கடைசி வரைக்கும் அவன் அப்படி ஆயிருக்கான். ஒரு ஜபம் பண்ணியிருந்தான்னா, மனாசே ராஜாவே மன்னிக்கிற தேவன் இல்லைங்களா? ஒரு ஜபம் பண்ணி, தேவனே நான் தப்பு பண்ணிட்டேன், உங்க ஆலயத்துக்குள்ள நான் போயிருக்கூடாதுன்னு மனம் திரும்பி இருந்தா தேவன் மன்னிச்சிருப்பார். ஆனா அவன் அப்படி மனம் திரும்பல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் இருதயம் என்ன ஆயிடுச்சு? கடினமாயிடுச்சு. அவன் எதனால அப்படி ஆனாருன்னு நமக்கு தெரியல. அது ரெண்டு ஆங்கிள்லயும் பார்க்கலாம். ஒன்று, தேவன் என்ன அடிச்சிட்டாருன்னு அப்படின்ட்டு தேவன் மேல கோபம். என்னையா தேவன் இவர், நான் தான் ராஜா, இவர் என்ன தேவன் அடிச்சுட்டு அப்படின்ற கோபம், அப்படியும் பார்க்கலாம் அந்த கண்ணோட்டத்தில். அதனால மனம் திரும்பாம இருந்திருக்கலாம். இன்னொரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், தேவன்கிட்ட போறதற்கு நான் தகுதியே இல்லை, நான் வந்து பாவி, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை நிமித்தமாக தேவன்கிட்ட போகாம கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா ரெண்டுமே தப்பு தான். அங்க விஷயம் இரண்டுமே என்னதான்? தவறு தான். நாம் எப்பொழுதுமே மனம் திரும்பக்கூடியவர்களா இருக்கணும். சொல்ல போனால் இந்த உசியா ராஜாவுடைய குமாரன் யாரு? உசியா ராஜாவுடைய குமாரன் யோத்தாம் இல்லைங்களா? ஜோத்தம். அந்த யோத்தாம் எப்படிப்பட்ட ராஜா? நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா? யாரெல்லாம் நல்ல ராஜான்றீங்க? யாரெல்லாம் கெட்ட ராஜான்றீங்க? யாரெல்லாம் நியூட்ரல் ராஜான்றீங்க? சொல்ல போனால் ஒட்டுமொத்த அந்த ராஜாக்களுடைய வம்ச வரலாறுல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த யோத்தாம் மேல எந்த ஒரு பழியும் எந்த ஒரு அவப்பெயருமே இல்லை. பாருங்க, அவங்க அப்பா ஒரு சின்ன ஒரு தவறு நிமித்தமாக அவனுடைய பெயர் புகழ் எல்லாத்தையும் அளந்துட்டாரு. ஆனா அவருடைய பையன் அதுல இருந்து கற்றுக்கொண்டார். சொல்ல போனால் இந்த யோத்தாம் வந்து பாத்தீங்கன்னா 41 வயதிலே மரிச்சிடுறாரு. சொல்லப்போனால் 16 வருடங்கள் தான் ஆட்சி செய்கிறார். அவர் ஆட்சி செய்யும் பொழுது தேவன் அவருக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறாரு. சொல்லப்போனால் தேவன் அவரை சீக்கிரம் எடுத்துக்கிட்டாரு. தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல யோத்தாமை பற்றி மட்டும் பைபிள்ல எந்த ஒரு குறையும் சொல்லப்படலை, எந்த ஒரு தவறும் எதுவுமே சொல்லப்படலை. பாருங்க 2 நாளாகமம் 27:6, 2 Chronicles 27:6. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதனால் பலப்பட்டான் இல்லைங்களா? அதே போல 1-2 வசனம் வாசிங்க அதே அதிகாரத்தில். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாய் இருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசால். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனை போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். பாருங்க, கற்றுக்கொண்டான் யோத்தாம். பண்ணக்கூடாதுப்பா அது. He learned from his father's mistake. இல்லைங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா யோத்தாம் சீக்கிரத்திலே மரித்து போனார். நேச்சுரல் காசஸ், அவருக்கு வியாதி வந்ததாகவோ இல்லைன்னா வந்து வேற ஒரு தேசத்தார் வந்து அவரை சாகடிச்சதாகவோ வேதாகமத்துல இல்லை. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு அவப்பெயருமே இல்லாம ரொம்ப சீக்கிரத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, நல்ல ராஜா அப்படின்னா அது யோத்தாம் ராஜா. ஸோ அப்போ நம்ம யோத்தாம் ராஜாவை போல இருக்கணும். என்னன்னா, நம்முடைய முன்னோர்களுடைய தவறுகளை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அதனால்தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் நமக்கு என்னவா இருக்குன்றாரு? இஸ்ரேல் மக்களை பற்றி எல்லா பிரச்சனைகளும் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு பாடமாக படிப்பினையாக இருக்கின்றார். ஸோ நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம வந்து இப்படிப்பட்ட பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் வந்து அந்த தவறுகளை செய்யக்கூடாது. இல்லைங்களா? சில நேரத்தில் வந்து சொல்லுவாங்க பட்டு தான் திருந்தணும் அப்படின்னு. என்னன்னா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த தப்பு செய்யாதீங்கன்னா செய்வாங்க, இல்லைங்களா? இந்த பாவத்தை செய்யாதீங்கன்னா செய்வாங்க. அப்போ ஒரு அடி விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மனம் திரும்பி வருவீங்க. வசனம் சொல்லுது நாம் வந்து யோத்தாமை போல இருக்கணும். என்னன்னா, நம்ம எதற்காக வேதாகமத்தில் இதெல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இது எல்லாவற்றையும் நம்ம கேட்டு நம்ம வாழ்வில் அதை என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். நம்மளும் அதே தவறுகளை செய்வதற்காக அல்ல, இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். ஸோ ஆகவே 2வது காரியம் என்ன அப்படின்னா, நாம் வந்து என்ன செய்யணும்? நம்முடைய முழு பலத்தோடு வேலை செய்யணும். அதே சமயத்தில் நாம் வந்து
நம்முடைய பெயர் அடி வாங்காதபடிக்கு, சொற்ப மதியினம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்வை பாதுகாத்து கொள்ளணும். அதை பாதுகாத்து கொள்ளணும்னா நல்ல பைபிள் வாசிக்கணும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நல்லா கேட்கணும் இல்லைங்களா, அதை தியானிக்கணும், அதை செயல்படுத்த, வாழ்வையில் செயல்படுத்த நாம் முயற்சி செய்யணும். அது முடியல அப்படின்னா தேவன்கிட்ட பலத்தை கேட்கணும், தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க, நிச்சயமாக தேவன் அதை நமக்கு கொடுப்பார். சரி, கடைசியாக எல்லாவற்றுக்கும் முடிவாக என்ன, நம்ம அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான், பிரசங்கி 12:13, எக்லீசியாஸ்டஸ் 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. பாருங்க, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒரே கடமை தான் இல்லைங்களா? என்ன கடமை? தேவனுடைய கட்டளைகளை கேட்டு அதற்கு கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இதை தெரியாதவன் கண்டபடிக்கு வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா தெரிந்த நாம் அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, பிரசங்கி 8:12-13, எக்லீசியாஸ்டஸ் 8:12-13. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன. பாருங்க, பாவி சொல்றார் சாலமோன், பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றா இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, என்ன அறிந்திருக்கிறேன்? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம், துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை. துன்மார்க்கன் நன்றாய் இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. பாருங்க, நிழலை போல அவனுடைய வாழ்நாள் இருக்கு, அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லாம போயிடலாம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, தேவனுக்கு நாம் பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு அஞ்சுவது ரொம்ப அவசியம். நம்ம துன்மார்க்கரை பார்த்து, உலக மனிதர்களை பார்த்து ரொம்ப என்ன ஆகக்கூடாது, டெம்ப்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா? அவன்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளோ சோகம் இருக்குது, இவ்வளோ என்ஜாய் பண்ணுறான், எல்லா தப்பும் மட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். வசனம் சொல்லுது அவனுடைய வாழ்வு அது நிழலை போல இருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்வு அது அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கு. நம்முடைய வாழ்வு கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில் இருந்தால் கூட நாம் தேவனுக்காக செய்யக்கூடிய பணிகளுக்கு ஏற்ற பலனை எங்கே பெற்றுக்கொள்ள போகிறோம்? ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பூமியினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அவல நிலைன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு குழந்தை பிறக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த குழந்தை வளர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்ச காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு உண்மையெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. உலகத்தில் யுத்தம் இருக்குது, வியாதி இருக்குது, சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது. ஒரு பீரியடில் அந்த குழந்தை ஏன்டா இந்த பூமிக்கு வந்தோன்னு புலம்புது. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் செத்தம் போயிடுது. நம்ம தான் அந்த குழந்தைங்க. ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம், ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப ஹாப்பியாக. இந்த பூமி சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம நினச்சிருப்போம் இதுதான் உலகம், சொர்க்கம் மாதிரி இருக்குன்ட்டு. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழந்தையாவே நான் இருந்திருக்கலான்னு. ஆனால் தட் இஸ் நாட் ரியாலிட்டி, அன்ஃபார்ச்சுனேட்லி. உண்மை என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கை கசப்புள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சொத்து உள்ளவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, அவனும் என்னதான் ஆக போறான்? மரிக்க தான் போறான். அவன் அவ்வளோ சொத்து சேர்த்தான், அவ்வளோ பணம் சேர்த்தான், அவ்வளோ நிறைய லைஃப் என்ஜாய் பண்ணான் அப்படின்றதுக்காக அவன் மரிக்கும் போது அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவன் கூட வரப்போறதெல்லாம் கிடையாது இல்லைங்களா? நீங்க எந்த மனிதன் கிட்ட போய் கேளுங்க, உன் லைஃப்ல நீ திருப்தியா இருக்கியானா, திருப்தியா யாருமே இருக்க மாட்டாங்க. பெரிய பணக்காரனே எடுத்துக்கோங்க, பில்லினியர்ஸ் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பில்லினியர்ஸ்லாம் நிறைய தவறுகளை மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன திருப்தி அதில் கூட இல்லை. அவ்வளோ பில்லியன் பணம் இருக்குது, அந்த பில்லியன் பணத்தில் கூட அவங்களுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. அதனால தவறு செய்கிறாங்க, பாவங்கள் செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய உலகத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய, உலகத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதனை கூட நீங்கள் போய் கேட்டு பாருங்க, ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான் லைஃப்பில் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன்னு சொல்ல மாட்டான். என் லைஃப்பில் நான் ஏதோ மிஸ் பண்ணுறேன்னு தான் சொல்லுவான் எல்லாரும். ஆனால் நம்மால் மட்டும்தான் சொல்ல முடியும்,
தேவனை அறிந்த மனிதர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அது பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்மளால தான் சொல்ல முடியும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன லாபம் இருக்கு? அப்போ இந்த ஜீவனை நமக்கு கொடுப்பது, இந்த ஜீவனை நமக்கு தருவது தேவனுடைய உபதேசங்கள், கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள். அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால்தான் சாலமன் சொல்றார், இவ்வளவு என்ஜாய் பண்ண சாலமனை காட்டிலும் பெருசா யாரால என்ஜாய் பண்ணிருக்க முடியுமானா தெரியல நமக்கு. அவ்வளவு என்ஜாய் பண்ண சாலமன் என்ன சொல்றாரு, காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, கன்க்ளூஷன் ஆஃப் த மேட்டர் என்ன சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கைக்கொள், இதுவே எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. இட்ஸ் அ டியூட்டி. ஏன்னா அதற்காக தான்டா உன்னை படைச்சாரு, அதற்கு தான்ப்பா உங்களை உண்டாக்கினாரு, ஆகவே அதற்கு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகவே இந்த 3 காரியங்களை, சொல்லப்போனால் 6 காரியங்கள், இந்த 3 காரியங்களை நம்ம மனதில் வைத்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடைசியாக இந்த பார்த்த விஷயங்கள் கூட என்ன அப்படின்னா, நம்ம வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களை, கட்டளைகளை கை கொள்வது அவசியமாக இருக்கு. சாலமோன் வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்காரு இல்லைங்களா? ஆனால் சாலமனுடைய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப ஃபோக்கஸ் வந்து இந்த பூமியில் வச்சுட்டார். அதாவது கண்கள் காண்கின்ற இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஜூம் போட்டு பார்த்துருக்கிறாரு இல்லைங்களா? ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது அவர் வந்து ரொம்ப பார்க்க என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து அவருக்கு அதிருப்தியும் விரக்தியும் கஷ்டத்தையும் தான் அவருக்கு ஏற்படுத்திச்சு இல்லைங்களா? சொல்லுவாங்க என்னன்னா கிரானுலர் டீடைல்ஸ்ன்னுவாங்க. கிரானுலர் டீடைல்ஸ்னா என்ன அர்த்தம்? அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இல்லைங்களா? இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபோன் இருக்கு, வெளியிலேருந்து பார்க்க அப்படி இருக்கு, அதை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருக்கு? கிரானுலர் டீடைல்ஸ். அதுக்குள்ளே என்னென்னமோ இருக்குது இல்லைங்களா? கேமரா இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது, ராஜேஷ்க்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னு நினைப்போம் இல்லைங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த கிரானுலர் டீடைல்ஸ் மேட்டர்ஸ் இல்லைங்களா? அதனால தான் வந்து பார்க்கும்பொழுது என்னென்னா, ஃபோனுடைய அந்த ரேம் எவ்வளோ, ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. அதே போல் நம்முடைய உடம்பு கூட பாருங்க, நல்ல அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது, பிரித்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது? உள்ளே நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து அதை பார்க்க முடியாது இல்லைங்களா? ஹார்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, போன வாரம் என்னுடைய காலேஜ் மேட் ஒருத்தர் வந்து இறந்துட்டார், இம்மானுவேல்ன்ட்டு. அவர் ஒரு லைஃப் ஃபுல்லாகவே கஷ்டம்தான். அவரில் சின்ன வயசுலேயே அவருடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பாட்டி தான் அவங்கள பார்த்துருந்தாங்க. நானும் மேத்யூலாம் ஒரு டைம் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். அவங்க பாட்டி இறப்புக்கு போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் தனிமையாக இருந்தார். அவருக்கு என்னென்னா, லைஃப்பில் நல்லா வந்துட்டு இருக்கும் போது அவருக்கு பிரெயின் டியூமர் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து அவரால் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் வீட்டிலே இருந்துட்டு அவங்க பாட்டி தான் பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு என்னென்னா வந்து அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவார். ஏன்னா அவர் நிறைய அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறதுனால. ஸோ இத்தனைக்கும் எல்லா சொத்து இருக்குது, 3-4 வீடு இருக்குது, நல்ல காசு உள்ள ஒரு நல்ல சொல்லப்போனால் ரொம்ப அமைதியான ஒரு சகோதரன் தான் அவர். ஆனால் பாருங்கள், அவர் வந்து இறந்து போயிருக்கிறார், பாத்ரூமில் விழுந்து இறந்துருக்கிறாரு. 2 நாளுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவருடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு வந்தாங்க. நான் போனேன். சொல்லப்போனால் அவர் முகத்தை பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு முகம் வந்து வேற மாதிரி மாறிடுச்சு. அது என்ன அப்படின்னா, இந்த பாடி எப்படின்னா அந்த 48 ஹவர்ஸை தாண்டிடுச்சு அப்படின்னா, இந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகி பலூன் மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும், ஃப்ளூயிட்ஸ் விட ஆரம்பிச்சிடும். அதனால் அவரோட உதடெலாம் பிதுங்கி கண்ணெலாம் ஒரு மாதிரி, அதை நிறைய பேர் பார்த்தவங்களே எங்களால் பார்க்க முடியலன்னு அழுதுகிட்டே போகிறாங்க. அந்த அளவுக்கு கொடுமையாக இருந்துச்சு. ஸோ விஷயம் என்னென்னா, அதான் சொல்கிறேன், வெளியில் இப்படி இருக்குது, ஆனால் இந்த பாடிக்குள்ளே எப்படி இருக்குது. இதுதான் வந்து கிரானுலர் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறேன். என்னென்னா, நம்ம உள்ளே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. சரி, இப்போ என்னென்னா வந்து அவருக்கு வந்து அவங்க குடும்பத்தில் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். என்னென்னா நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து நம்ம ரொம்ப புலம்ப வேண்டாம். ஏன்னா கிறிஸ்து சொல்கிறாரு இல்லைங்களா, அந்த சரீரம் வந்து ஒன்றுக்கும் உதவாதுன்ட்டாரு இல்லையா? சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. ஸோ அதனால் சரீரம் வந்து இருக்கிற வரைக்கும் இதை தேவனுக்காக பயன்படுத்தி நம்ம மறிக்கணும். ஸோ அதை தான் நம்ம மனதில் வைத்து கொள்ளணும். ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி இந்த கிரானுலர் டீட்டெயில்ஸை பார்க்கும்போது பிரச்சனைகள் நமக்கு தெரியுதோ, அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் தெரியுமோ கஷ்டமாக இருக்கோ,
அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சாலமோன் வந்து ஜூம் போட்டு பார்த்ததுனால தான் நிறைய பிரச்சனைகள் அவர் கண்ணுக்குள்ளாக காணப்பட்டது. மாறாக வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தேவ மனிதர்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த இம்மைக்கான காரியங்களை அவங்க என்ன செய்யல, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. மாறாக எதை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, எதை வந்து அவங்க அதிகமாக பார்த்தாங்க, ராஜ்யத்தை பார்த்தார்கள் இல்லைங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான யோசனை, சிந்தனை, அந்த ராஜ்யத்தை குறித்ததான விஷயங்கள்ல அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதனால அவங்க வெற்றி சிறந்தாங்க இல்லைங்களா? பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13, 16, 13 வாசிங்க. ஹீப்ரூஸ் 11:13 இருந்து. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அப்புறம் இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். எதை விரும்பினார்களா? பரம தேசத்தையே விரும்பினார்கள். அவங்க விட்டு வந்த தேசத்தை விரும்பல, அவங்க வாழ்ந்த பிறந்த தேசத்தை விரும்பல, பரம தேசத்தை, பரம கானானை அவர்கள் விரும்பினார்கள். அதுதான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியாக இருந்தது. நம்ம பைபிளில் பார்க்குறோம், அது லோத்துவா இருக்கலாம், நோவா காலத்தில் இருந்த மனிதர்களாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்ந்த யூதர்களாக இருக்கலாம். இவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இம்மைக்கான காரியங்களை பார்த்து அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க, சாலமோன் உட்பட. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அழைப்பை அவங்க விட வேண்டியதாக ஆயிடுச்சு. மாறாக நாம் வந்து இம்மைக்கான காரியங்களை பார்க்காதபடிக்கு, எப்படி ஆபிரகாம், எப்படி வந்து இன்னும் அநேக தேவ மனிதர்கள் இல்லைங்களா, அவங்க வந்து மறுமைக்கான காரியங்களை பார்த்தாங்க இல்லைங்களா, பரம நகரத்தை பார்த்தாங்க. அது நிமித்தமாக அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வசனத்தை முடிப்போம். பவுல் ரொம்ப அழகா ஒரு வசனத்தை சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 4:18, 2 Corinthians 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்க, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ரொம்ப கஷ்டம் தான் காணப்படாதவைகள் மேல நம்பிக்கை வைக்கிறது, காணப்படாதவைகள் மேல ஃபோக்கஸா இருந்து வேலை செய்யறதெல்லாம் கஷ்டம்தான். ஆனா தேவன் விசுவாசத்திற்கு பலன் தரக்கூடியவரா இருக்கிறாரு. ஆகவே நாம் நம்முடைய இந்த மாயையான இந்த வாழ்க்கையை உண்மையாக மாற்ற வேண்டும் என்றால், அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்வோம். அதே போல இம்மைக்கான காரியங்களை நோக்கமாய் இராதபடிக்கு மறுமைக்கான தேவனுடைய காரியங்கள் மேல நோக்கமாய் இருப்போம். அப்படி செய்தோம் என்றால் நிச்சயமாக பரம ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை